நாளிலே நாம் கர்த்தருடைய வார்த்தையை தியானிப்போம். இந்த நாளின் தேவ செய்தி, abundant harvest of blessings, அபரிதமான ஆசீர்வாதங்களின் அறுவடை. ஆகவே அபரிதமான ஏராளமான ஆசீர்வாதங்களை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும்? எத்தனை பேருக்கு திரளான ஆசீர்வாதம் அறுவடை செய்யணும்னு ஆசை இருக்கு? ஆகவே abundant harvest of blessing, அபரிவிதமான ஆசீர்வாதங்களின் அறுவடை. இந்த தலைப்பின் கீழே 7 சத்தியங்களை நாம் தியானிப்போம். முதலாவது ப்ராமிஸ், வாக்குத்தத்தம். இரண்டாவது பேஷன்ஸ், பொறுமை. மூன்றாவது ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு. நான்காவது ப்ரேயர், ஜெபம். ஐந்தாவது பியூரிட்டி, பரிசுத்தம். ஆறாவது ப்ரோக்ளமேஷன், அறிவித்தல். ஏழாவது பீஸ், சமாதானம். abundant harvest of blessings, அபரிவிதமான ஆசீர்வாதங்களின் அறுவடை. முதலாவது ப்ராமிஸ், வாக்குத்தத்தம். ஆதியாகமம் 8:22, பூமியில் உள்ள நாளளவும் விதைப்பும் அறுப்பும், சீதனமும் உஷ்ணமும், கோடைக்காலமும் மாரிக்காலமும், பகலும் இரவும் ஒழிவதில்லை என்று தம்முடைய உள்ளத்தில் சொன்னார். ஆகவே ஆண்டவர் என்ன சொல்ல, பூமி இருக்கிற வரைக்கும் விதைப்பும் அறுப்பும் என்ன செய்யதான், ஒழிவது இல்லை. ஆகவே அதை நம்ம விதைக்கும் பொழுது நிச்சயமாக என்ன வரும்? அறுவடை. பூமி இருக்கிற வரைக்கும் ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவம். ஆகவே அந்த விசுவாசத்தோடு நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். ஆசீர்வாதம் அறுவடை வரணும்னா என்ன செய்யணும்? அதுக்குரிய விதைகளை விதைக்க வேண்டும். எபிரேயர் 6:10, ஏனென்றால் உங்கள் கிரியையும் நீங்கள் பரிசுத்தவான்களுக்கு ஊழியம் செய்ததினாலும் செய்து வருகிறதினாலும் தமது நாமத்திற்காக காண்பித்த அன்புள்ள பிரயாசத்தை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி உள்ள தேவன். அது எல்லாம் ஆண்டவர் நினைவு கூறுகிறார். அன்புள்ள பிரயாசத்தை, ஆண்டோடைய பரிசுத்தவான்களுக்கு நீங்கள் செய்த எல்லாவற்றையும் கர்த்தர் நினைவு கூறுகிறார். அதை மறந்து விடுவதற்கு தேவன் அநீதி. மத்தேயு 10:41-40, தீர்க்கதரிசி என் நாமத்து நிமித்தம் தீர்க்கதரிசியை ஏற்றுக்கொள்ளுகிறவன் தீர்க்கதரிசிக்கு ஏற்ற பலனை அடைவான். நீதிமான் என்னும் நாமத்து நிமித்தம் நீதிமானை ஏற்றுக்கொள், நீதிமானுக்கு ஏற்ற பலனை அடைவான். சீஷன் என்னும் நாமத்து நிமித்தம் இந்த சிறியவரில் ஒருவனுக்கு ஒரு கலசம் தண்ணீர் மாத்திரம் குடிக்கிறவன் தன் பலனை அடையாமற் போகான் என்று மெய்யாகவே உங்களுக்கு. ஆகவே தீர்க்கதரிசிக்கு, நீதிமானுக்கு, சீஷனுக்கு செய்கிற எதுவாக இருந்தாலும் பலனை அடையாமல் போவதில்லை. சங்கீதம் 41:1-3, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை படிப்பார். கர்த்தர் அவனை பாதுகாத்து அவனை உயிரோடு பூமியில் அவன் பாக்கியவானாய் இருப்பான். அவன் சத்ருக்கள் இஷ்டத்துக்கு நீர் அவனை படுக்கையின் மேல் வியாதியாய் கிடக்கிற அவனை கர்த்தர் தாங்குவார். அவனுடைய வியாதியிலே அவன் படுக்கை முழுவதையும் மாற்றிக்கொள்ளும். எல்லாம் அறுவடை வரும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ள இருந்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதம்லாம் வரும். அப்போஸ்தலர் 10:1, நான் இத்தாலியா பட்டணம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாக கொர்நேலியு என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி
ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். பகலில் ஏறக்குறைய 9 மணி நேரம் தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும் கொர்நேலியுவே என்று அழைக்கவும் பிரத்யட்சமாய் அவனை உற்று பார்த்து பயந்து, ஆண்டவரே என்னன். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சன்னதியில் வந்து எட்டியிருக்கிறது. ஆகவே ஜெபங்களும் தர்மங்களும் எல்லாமே தேவனுடைய சந்நிதிக்கு என்ன செய்யும்? வரும். அது எதுவுமே அதற்கு பலன் அடையாமல் போவதில்லை. பிரசங்கி 11:1 அந்த உன் ஆகாரத்தை தண்ணீர் மேல் போடு, அநேக நாட்களுக்கு பின்பு அதன் பலனை 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு கொடு. எல்லாத்தையும் நீயே சாப்பிட்டுன்னு இருக்காத, சாப்பிட்டு ஏப்பம் விட்டுன்னு இருக்காத. என்ன செய்? பங்கு. இன்னும் பச்சையாக சொல்லுமா? புரியுதா என்ன சொல்கிறேன்னு? சில பேர் ஜெபம் பண்ணுவாங்க சாப்பிட்றதுக்கு, ஆண்டவரே இந்த ஆகாரத்தை ஏழைங்களுக்கு பங்கு கொடு. எப்படி பங்கு கொடு? நீங்களே எல்லாம் சாப்பிட்னா எப்படி அது போகும் ஏழைங்களுக்கு? எப்படி அது ஏழைங்களுக்கு பங்கு கொடுக்க முடியும்? ஜெபம் மாத்திரம் அப்படியே 7 பேருக்கும் 8 பேருக்கும் பங்கிட்டு, பூமியின் மேல் என்ன ஆபத்து நேரிடுமோ உனக்கு தெரியாது. மேகங்கள் நிறைந்திருந்தால் மழையை பூமி மேல் பொழியும். மரமானது தெற்கே விழுந்தாலும் வடக்கே விழுந்தாலும் விழுந்த இடத்துல மரம். காற்றை கவனிக்கிறவன் விதைக்க மாட்டான், மேகங்களை நோக்குகிறவன் அறுக்க மாட்டான். ஏதாவது சாக்கு சொல்லின்னு விதைக்காமல் இல்லை இன்றைக்கி வேணாங்க, நாங்கள் எனக்கு எவ்வளோ செலவு இருக்குது, நான் எப்படிங்க மற்றவங்களுக்கு உதவி செய்து இப்படியே சொல்லின்னு இருந்தால் அப்புறம் விதைக்கவே மாட்டாது. ஆவியின் வழி இனதென்று கர்ப்பவதியின் வயிற்றில் எலும்புகள் உருவாகும் விதம் என்று நீ அறியாதிருக்கிறது போல எல்லாவற்றையும் செய்கிற தேவன் செயல்களை நீ அறியாய். காலையில் இவன் விதையை விதை, மாலையில் இவன் கையை அதுவோ இதுவோ எது வாய்க்குமோ என்று இரண்டும் சரியாய் பயன்படும் என்று நீ அறியாய். எப்பொழுது என்ன செய்யணும்? எனக்கு அறுவடை வேணுங்க, அறுவடை வேணுங்கன்னா என்ன செய்யணும்? விதைக்கணும். ரொம்ப நாளாக ஜாப் பண்ணிட்டு இருந்தாராம், ஒரு லாட்ரி டிக்கெட் அடிக்கணும்னு. சரியா? நம்ம ஊர் இல்லைன்னு வச்சுங்க, நம்ம சபை இல்லை, நம்ம ஊரும் இல்லை, நம்ம சபையும் இல்லை. என்ன ஜபமாக அவருக்கு? லாட்ரி டிக்கெட் ஒன்று ஜாப் பண்ணி கடைசி வரைக்கும் அவர் சாவர வரைக்கும் லாட்ரி டிக்கெட்டை ரொம்ப கோபமாக போனார் ஆண்டவருக்கு. நான் எவ்வளோ வருஷம் நான் ஜாப் பண்ணேன், எனக்கு லாட்ரி டிக்கெட் விழணுன்னு. இப்போ பாருங்கள், பரலோகமே வந்து சேர்ந்துட்டோம், ஒரு வாட்டி கூட எனக்கு என்ன செய்யலை, லாட்ரி டிக்கெட் விழவே இல்லையே. ஆண்டவர் சொன்ன, மகனே உனக்கு லாட்ரி டிக்கெட் விழணும், முதல்ல நீ லாட்ரி டிக்கெட்டை வாங்கியிருந்தால் தான் விழும். லாட்ரி டிக்கெட்டை வாங்கலாம், அது வந்து எப்படி வந்து விழும்? லாட்ரி டிக்கெட் வாங்கலைன்னா எப்படி வந்து? இது வெறும் கதை. ஆண்டவர் எல்லாரையும் லாட்ரி டிக்கெட் போய் சொல்லின்னு இருக்காதீங்க, இது வெறும் கதை. சரியா? நம்ம ஊரில் இல்லைன்னு நினைக்கிறேன், தமிழ்நாட்டில். அப்படின்னா என்ன அர்த்தம்? விதைக்கலைன்னா அறுவடை வராது. மார்க்கு 4:30-32 பின்னும் அவர்களை நோக்கி, தேவனுடைய ராஜ்யத்தை எதற்கு ஒப்பிடுவோம் அல்லது எந்த உமையினாலே அதை திருஷ்டாந்தப்படுத்துவோம்? அது ஒரு கடுகு விதைக்கு ஒப்பார். அது பூமியிலே விதைக்கப்படும் போது பூமியில் சகல விதைகளும் சிறியதாய் விதைக்கப்பட்ட பின்னோ அது பூண்டுகளிலும் பெரிதாகி ஆகாயத்து பறவைகள் அதோடைய நிழல் கீழ் வந்தடையத்தக்க பெரிய கிளைகளை விடும் என்றார். ஆகவே எப்பவுமே வந்து விதை சின்னதாக இருக்கும், ஆனால் அறுவடை பெருசாக இருக்கும். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஆப்பிள் விதையை விதைச்சிங்கன்னா ஒரே ஆப்பிளாக கிடைக்கும். நீங்கள் விதைச்சது ஒரு, ஆனால் மரத்தில் எவ்வளோ வரும்? எப்பவுமே அறுவடை வந்து விதையை விட அதிகமாக. அதை விசுவாசிக்கணும். அந்த பூமி இருக்கிற வரைக்கும் விதைப்பும் அறுப்பதும் ஒழிப்பதே இல்லை. ஆண்டவர் எனக்கு அறுவடையை தருவார் என்று அதை விசுவாசிக்கணும். விசுவாசித்து விதைத்து கொண்டே இருக்கணும். இரண்டாவது பேஷன்ஸ், பொறுமை. ஏராளமான ஆசீர்வாதங்களை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் பொறுமை வேணும்.
எபிரேயர் 10:35-36. ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டு விடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு. பொறாமையா? என்ன தேவை உங்களுக்கு? வயிறு எறியணும். யார் யாருக்கு என்னென்ன ஆசீர்வாதம் கிடைக்குதுன்னு பார்க்க அவங்க அப்படியே முகம்லாம் மாறி கண் செவிந்து வயிறு கலக்கி அப்படியா போட்டிருக்கு. சில பேருக்கு யாருக்குன்னா ஒரு பெரிய ஆசீர்வாதம் கிடச்சிதுன்னு வைங்க, அவ்வளோதான். அவங்க முகமாக நீங்கள் நாளே போச்சு. அவங்களுக்கு காலையில் கேள்விப்பட்டாங்கன்னு வைங்க, இவங்களுக்கு இவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் வந்திருக்குதாங்க, அவ்வளோதான். அன்றைக்கி முழுதுமாக அவங்களுக்கு முகத்தில் என்ன இருக்காது? அப்படி இருக்கக்கூடாது. நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதாய். பொறுமையை விடக்கூடாது. பெரும் வரைக்கும் பொறுமையாக இருக்கணும். எபிரேயர் 6:11-15. நீங்கள் அசதியாய் இராமல். அசதியானா என்ன அர்த்தம்? சோம்பேறியாக இருக்கக்கூடாது, சுறுசுறுப்பாக இருக்கணும். ஒன்றும் செய்யாமல் இருந்தால் எப்படி அறுவடை வரும்? ஒன்றுமே கிரியை செய்யலைன்னா ஒன்றும் செய்யாததுங்களுக்கு தமிழில் நல்ல நல்ல வார்த்தைலாம் இருக்குது, சரியா? அதை சொல்ல வேணான்றாங்க. ஒன்றும் பிரயோஜனம் இல்லாமல் சாப்பிட்டுனே இருக்கிறாங்க பாருங்க. ஒன்றுமே செய்யாமல் ஒரு பிரயோஜனம் இல்லாமல் சோறு மாத்திரம் சாப்பிட்டுனே இருக்கிறாங்கன்னு வைங்க. அவங்களுக்கெல்லாம் உலகத்தில் பேர் இருக்குதா இல்லையா? அதை நான் சொல்லணுன்னு அவசியம் இல்லை, சரியா? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதான் நீங்கள் அசதியாய் இராமல் வாக்குத்தத்தமான ஆசீர்வாதங்களை விசுவாசத்தினாலும் நீடிய பொறுமையினாலும் சுதந்திரித்து கொள்ளுகிறவர்களாகியவர்களை பின்பற்றுவர்களாய் இருங்கள். சும்மா யாரை பார்க்கணும்? யாரெல்லாம் பொறுமையாக விசுவாசம் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுகிறார் அவங்கள பாருங்கள். அவங்கள பார்த்து அவங்கள என்ன செய்யுங்க? பின்பற்றுவர்களாய். உங்களுக்கு நம்பிக்கையின் பூரண நிச்சயம் உண்டாகும்படி நீங்கள் யாவரும் முடிவு பருந்தும் அப்படியே ஜாக்கிரதையாய் காண்பிக்க வேண்டும் என்று ஆசையாய். ஆபிரகாமுக்கு தேவன் வாக்குத்தத்தம் பண்ணின போது ஆணையிடும்படி தம்மிலும் பெரியவர் ஒருவரும் இல்லாதபடினா தமது பேரிலே தானே ஆணையிட்டு நிச்சயமாக நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்றார். எத்தனை பேர் இன்றைக்கு இந்த ஆசீர்வாதத்தை விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே. அந்தபடியே இந்த வாக்குத்தத்தை பெற்று என்ன செய்யும்? அந்தபடி அவன் பொறுமையாய் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். ஆகவே பொறுமையை விட்டுறக்கூடாது. கலாத்தியர் 6:9-10. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாது இருந்தால் ஏற்ற காலத்தில் நன்மை செய்து கொண்டே இருங்க. சோர்ந்து போகாதீங்க. இதை செஞ்சு என்ன பிரயோஜனங்க? நன்மை செய்து என்ன பிரயோஜனம்? சோர்ந்து போகாதீர்கள். தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய எப்பப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ என்ன செய்யுங்க? நன்மை செஞ்சுனே இருங்க. விசேஷமாய் ஆண்டோடைய பிள்ளைங்களுக்கு விசுவாச குடும்பத்தாருக்கு என்ன செய்யுங்க? நன்மை செய்யுங்க. ஏன்னா இதெல்லாம் அறுவடை வரும். ஏராளமான அறுவடை எனக்கு வேணும் அப்படின்னா என்ன செய்யணும்? விதைச்சிட்டே இருக்கணும். 3வது ப்ராஸ்பெரிட்டி, செழிப்பு. எத்தனை பேருக்கு பணக்காராக இருக்கணும்னு ஆசை இருக்குது? உள்ளுக்குள்ளே ஆசை இருக்குதா? எத்தனை பேருக்கு இருதயத்தில் பண ஆசை இருக்குது? யாருன்னா ஒத்துப்பாங்களா? பணம் ஆசை இருக்குதுன்னு கேட்டால் ஒத்துப்பாங்களா? உண்மையே இல்லாத மாதிரி இருப்பாங்க. அந்த ரூமில் ஒருத்தர் எல்லாருக்கும் காசு தராருங்கன்னா சும்மா உட்காந்து இருப்பாங்களா? எனக்கு பண ஆசை இல்லைன்னு சொல்கிறவங்க அங்கே போங்க, அங்கே ஒரு பெரிய கோடீஸ்வரர் வந்திருக்கிறாரு, அப்படியே வாரி இறைக்கிறாருன்னா எத்தனை பேர் இங்கே உட்காந்து பிரசங்கம் கேட்டுன்னு இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க?
ஆகவே செழிப்பாக இருக்க வேண்டுமென்றால் வசனத்தின்படி என்ன செய்ய வேண்டும்? 2 கொரிந்தியர் 9:6 பின்னும் நான் சொல்லுகிறது என்னவெனில், சிறுக விதைக்கிறவன் சிறுகர், பெருக விதைக்கிறவன் பெருகர். அவன் அவன் व्यसனமாயும் அல்ல, கட்டாயமாய் அல்ல, தன் மனதில் நியமித்தபடியே கொடுக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம்? व्यसனமாக கொடுக்காதீங்க, व्यसனமாக கொடுக்காதீங்க. கொடுக்கறது व्यसனமாக இருந்தால் வச்சுக்கோங்க, ஏன்னா அதில் ஆசீர்வாதம் இல்லை. ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார். ஆண்டவர் இருதயத்தை பார்க்குறார். கொடுக்கும்போது உங்களுக்கு சந்தோஷம் இருக்குதா, துக்கம் व्यसனம் இருக்குதா, ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா? அப்போ எப்படி கொடுக்கூடாதுன்னு போட்டிருக்கு. व्यसனமாக கொடுக்காதீங்க, வச்சுக்கோங்க. ஆண்டவருக்கு அந்த மாதிரி துக்கமாக அழுது வஞ்சுன்னு கொடுக்குற காணிங்களாம் வேணாம், சரியா? व्यसனமாயும் அல்ல. அடுத்தது எப்படி கொடுக்கூடாதான்? யாரும் கழுத்தை பிடிச்சி போய் கொடு. ஒரு கூட்டத்தில் பயங்கரமான ரவுடி ஒருத்தன், பயங்கரமான, எல்லாரையும் அவனை பார்த்தாலே பயப்படுவான். எல்லாருமே அவனை பார்த்தா என்ன பண்ணுவான்? அவன் அந்த கூட்டத்தில் என்ன பண்ணான்? பிரசங்கத்தை கேட்டு என்ன பண்ணானா? ரட்சிக்கப்பட்ட உடனே காணிக்கை எடுக்க வந்துச்சான் பாருங்க. காணிக்கை போய் ஐயா கையில் கொடுத்தாலப்பா, நீ எடுப்பான்னு. நீ காணிக்கை எடுன்னு அங்கே போய் நின்னான். அவன் காணிக்கை பைய வச்சுன்னு சும்மா ஒரு பயங்கரமான ரவுடி, எல்லாரும் அவனை பார்த்தாலே அவன் போய் நின்று அப்படி இப்படி பைய அப்படி நீட்டினான் பாருங்க. சும்மா க்யூவில் வராங்களாம். பாப்பா வானம்பா போட்டிருப்பா, அவன் நிற்கிறான்பா, பைய வச்சு நிற்கிறான், அவன் நம்மளை பார்த்துன்னு இருக்கிறான். நம்ம போட்டோமா இல்லையான்னு சும்மா ஃபுல் ரஷ் இந்தாப்பான்னு போடுறாங்க. அவன் ரவுடியை நிற்க வச்சு பைய கொடுத்தாங்களப்பா, கலெக்ட் பண்ணுப்பான்னு. அப்போ தான் ரட்சிக்கப்பட்டான். சும்மா கலெக்ஷன் வருதான் பாருங்க. கலெக்ஷன் ஃபுல். ஆகவே சரியா, நீங்கள் ஒன்றும் பயப்படாதீங்க, நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, நீங்கள் யாரும் பயப்படாதீங்க. ஏன்னா என்ன வசனம், கட்டாயமாக இல்லை, யாரையும் கட்டாயப்படுத்தி கட்டாயமாக கொடுக்காதீங்க. எப்படி கொடுக்கணுமா? தன் மனதில். அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் மனசுலேயே கொடுக்கணும் எண்ணம், நான் கொடுக்கணுங்க ஆண்டவருக்கு. உங்களுக்கே ஆசை இருக்கணும். தன் மனதில் நியமித்தபடியே உற்சாகமாய் கொடுக்கிறவனிடத்தில் தேவன் பிரியமாய் இருக்கிறார். மேலும் நீங்கள் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் சம்பூர்ணம் உடையவர்களாக சகலவித நற்கிரியைகளிலும் பெருகினவர்களாகும்படியாக தேவன் உங்களிடத்தில் சகல கிருபையும் பெருக செய்ய வல்லவராயிருக்கிறார். நன்மை செய்கிறது, நன்மை பெருகினே இருக்கணும். சகல நற்கிரியைகளும் என்ன செய்யணும்? பெருகணும். வாரி இறைத்தான், ஏழைகளுக்கு கொடுத்தான், அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும் என்று எழுதியிருக்கபடியாக. யாரெல்லாம் வாரி இறைக்கிறாங்களோ ஏழைகளுக்கு அவங்க நீதி என்ன செய்யும்? என்றென்றைக்கும் நிற்கும். விதைக்கிறவனுக்கு விதையையும். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரே, நான் விதைக்கணும்னு ஆசைப்படுறேன், என்னிடத்துல ஒன்றுமே இல்லை, எனக்கு விதையை தாருன்னு கேட்டிங்கன்னா ஆண்டவர் என்ன செய்வார்? கொடுப்பார். என்கிட்ட ஒன்றும் இல்லை ஆண்டவரே, எனக்கு கொடுக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது என்று நீ உண்மையாக ஆண்டவரை கேட்டிங்கன்னு வைங்க, விதைக்கிறவனுக்கு என்ன கொடுப்பாரா? இந்தா இவ்வளோ ஆசைப்படுறீங்க, இதை போய் என்ன செய், விதை. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறதற்கு ஆகாரத்தையும் அளிக்கிறவர். வெறும் விதைக்கிறது மாத்திரம் இல்லை, புசிக்கவும் ஆகாரத்தை என்ன செய்வார்? நாங்கள் கொடுத்துட்டேங்க, எனக்கு ஒன்றுமே இல்லைங்க, சாப்பாட்டுக்கே வழி இல்லை. விதைக்கிறவனுக்கு விதையை கொடுக்குறார், புசிக்கிறதுக்கு என்ன கொடுப்பார்? ஆகாரத்தையும் அளிக்கிறார். உங்களுக்கு விதையை அளித்து அதை பெருக பண்ணி உங்கள் நீதியின் விளைச்சலை வர்த்திக்க செய்வார். தேவனுக்கு எங்களால் ஸ்தோத்திரம் உண்டாவதற்கு ஏதோ மிகுந்த உதார குணத்தில் நீங்கள் எவ்விதத்திலும் சம்பூர்ணமாய் எண்ணீர்கள். இந்த தர்ம காரியமாகிய பணிவிடை பரிசுத்தவான்களுடைய குறைவுகளை நீக்கிறது அல்லாமல் அநேகர் தேவனை ஸ்தோத்திரிக்க சம்பூர்ண பலனுள்ளதா அப்படின்னு
அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் உதவி செய்யும்பொழுது பரிசுத்தவான்களுடைய தேவை சந்திக்கப்படுது. அது மாத்திரமல்ல, அநேகர் என்ன செய்வாங்க, அதான் நன்மை பெற்றவங்களாம் ஆண்டவரை சோத்தரிப்பாங்க. உங்களால் ஆண்டவருக்கு துதியும் மகிமும் உண்டாகும். அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலுடைய அறிக்கையிடுகிறது நிமித்தம் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்மம் செய்வதன் நிமித்தம் அவர் தேவனை மகிமைப்படுத்தி உங்களுக்காக வேண்டுதல் செய்து தேவன் உங்களுக்கு அளித்த மிகுந்த விசேஷித்த கிருபையின் நிமித்தம் உங்கள் மேல் வாஞ்சியாக இருக்கிறார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம்? நீங்கள் யாருக்கெல்லாம் உதவி செய்கிறீங்களோ அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம், ஆண்டவரே எங்களுக்கு எவ்வளோ உதவி செஞ்சாங்க, அவங்கள விடுவியும், அவங்கள ஆசீர்வதியும்னு உங்களுக்காக ஜெபிக்க ஒரு கூட்டம் வேணுமா? என்ன செய்யுங்க, எல்லாருக்கும் நன்மை செய்யுங்க. அவங்களாம் உங்களுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஜெபம் பண்ணுறது மாத்திரம் இல்லை, உங்கள் மேல் வாஞ்சியா அப்படின்னா உங்கள் மேலே அன்பாக இருப்பாங்க. உலகத்தில் இருந்தாங்க யாருமே என் மேலே அன்பாக இருக்க ஆளே இல்லைன்னு புலம்புறதோட நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னு அவங்க எல்லாம் உங்கள் மேலே எப்படி இருப்பாங்களாம்? உங்களை நேசிக்கிறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கும், உங்களை ஜெபிக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும், உங்களை நேசிக்கிறதுக்கும் ஒரு கூட்டம் இருக்கும். சரியா? தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுக்காக அவருக்கு லூக்கா 6:38 கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு எப்படி கொடுக்கப்படும்? அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து உங்கள் மடியிலே போடுவார். நீங்கள் எந்த அளவினாலே அளக்கிறீர்களோ அந்த அளவினால் உங்களுக்கு அளக்கப்படும். மல்கியா 3:8-12 மனுஷன் தேவனை வஞ்சிக்கலாமா? நீங்களோ என்னை வஞ்சிக்கிறீர்கள். எதிலே உம்மை வஞ்சித்தோம் என்கிறீர்கள்? தசம பாகத்திலும் காணிக்கலும் தானே. தசம பாகம் கணக்கு போடுறது கஷ்டமாங்க? தசம பாகத்தை கணக்கு போடுறது கஷ்டமா? இப்போ 1000 ரூபான்னு வைங்க, தசம பாகம் அதில் கணக்கு போடுறது கஷ்டமா? ஒன்றும் இல்லை, அந்த கடைசி இதை எடுத்துருங்க. கணக்கு கிளாஸ் நடத்தணுமா உங்களுக்கே தெரியுமா? எதுவாக இருந்தாலும் எது வருமானம் இருந்தாலும் கடைசி இதை எடுத்துட்டிங்கன்னு வைங்க, அதுதான் அது ஒன்றும் கஷ்டமே இல்லை. அது கால்குலேட்டரே அவசியம் இல்லை, அதுக்கு கால்குலேட்டரே அவசியம் இல்லை. நீங்கள் சபிக்கப்பட்டவர்கள் ஜனத்தாரியாக நீங்கள் எல்லாரும் என்னை வஞ்சித்தர். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருப்பதற்கு தசம பாகங்களெல்லாம் பண்டகசாலையிலே கொண்டு வரும். அப்பொழுது என்ன நடக்கும்? வானத்தின் பல கனிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க பண்ண மாட்டேனோ என்று. அதனாலே என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர். மழை வானத்தின் பல கனிகளை திறந்து ஆசீர்வாதம் எப்படி வருமா? மழையை போல வரும். பூமியின் கனியை பட்சித்து போடுகளை உங்கள் நிமித்தம் கண்டிப்பேன். உங்கள் நிலத்தின் பலனை அழிப்பதில்லை. வெளியில் உள்ள திராட்சை கொடி பழமற்று போதல் என்ற செயலின் கர்த்தர் சொல்லுகிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? தேவையில்லாத செலவு என்ன செய்யாது, வராது. அதெல்லாம் ஆண்டவர் கண்டு தோணும். அப்பொழுது எல்லா ஜாதிகளும் உங்களை பாக்கியவான்கள் என்பார்கள். தேசம் விரும்பப்படத்தக்கதாக இருக்கும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். நீதிமொழிகள் 11:24-25 வாரி இறைத்தும் விருத்தி அடைவாரும் உண்டு, அதிக பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவார் உண்டு. உதார குணமுள்ள ஆத்மா எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். நீதிமொழிகள் 3:9-10 உன் பொருளாலும் உன் எல்லா விளைவின் முதற்பலன் கர்த்தரை, அப்பொழுது உன் களஞ்சியங்கள் பூரணமாய் நிரம்பும், உன் ஆலைகளில் திராட்சரசம் புரண்டோடும். 4வது ஜெபம், ப்ரேயர். ஜெபத்தை ஒரு விதையாக விதைக்கும் பொழுது ஜெபத்துக்கு பதில் ஒரு அறுவடையாக நமக்கு என்ன செய்யும்? வரும். சங்கீதம் 126:5 கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கெம்பீரத்தோடு அறுப்பார்கள். அள்ளி தூவும் விதையை சுமக்கிறவன்
அழுது கொண்டு, ஆனாலும் தான் அறுத்த அரிகளை சுமந்து கொண்ட கம்பீரத்தோடு. எத்தனை பேர் கண்ணீரோடு ஜெபித்து சந்தோஷமான பதிலை பெறணும்னு ஆசை இருக்குது. மனுஷங்கிட்ட போய் அழுது என்ன பிரயோஜனம்? மனுஷங்கிட்ட போய் அழுது என்ன பிரயோஜனம்? அதுக்கு பதில் யாருக்கிட்ட போய் அழலாம்? மத்தேயு 6:5 அன்றியும் நீ ஜெபம் பண்ணும்போது, எப்படி ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு போட்டிருக்குது. எப்படி ஜெபம் பண்ண கூடாது? மாயக்காரரை போல இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அந்த காலத்தோட இந்த காலத்தில், அந்த காலத்தில் கேமராலாம் கிடையாது. இப்போ பாருங்கள், கேமரா இருக்குது, ஃபோன்லேயும் கேமரா இருக்குது, சோஷியல் மீடியா இருக்குது, யூடியூப், வாட்ஸ்அப், ஃபேஸ்புக். இப்போ என்ன பேர்? மெட்டாவா? ட்விட்டர், எக்ஸ், இன்ஸ்டாகிராம், நிறைய சோஷியல் மீடியா வரும்போது எல்லாருக்கும் என்ன ஆசை? மனுஷர் காணும். வியூஸ், எவ்வளோ வியூஸ்ப்பா. வியூஸ்னால் என்ன அர்த்தம்? மனுஷர் என்ன பார்க்கணும். இப்போ கேமரா இருக்கிறதுனால சும்மா ஜெபம் பண்ணுறவன் கேமரா இருக்கும்போது எப்படி ஜெபம் பண்ணுவான்? அதுலேயே ஒரு ஆக்ஷன் இருக்கும். சும்மா இவ்வளோ நாள் சும்மா பண்ணியிருந்தப்பா, அங்கே கேமரா ஆன் ஆகிடுச்சு, ஜெபம் பண்ணினோடனே அது ஒரு ஃபுல் ஆக்டிங். பார்த்துருக்குறீங்களா? சும்மா பாடின்னு இருப்பான், அப்பா கேமரா ஆன் ஆகிடுச்சு பாட்டு பாடுன்னா அதுக்கு அவர் ஒரு ஃபுல் ஆக்ஷன், அவர் ஒரு பண்ணின்னு இருப்பார். பிரசங்கம் பண்ணுறப்பா கேமரா நல்ல பிரசங்கம் பண்ண, அவர் ஃபுல் சாதாரணமாக பேசுகிறோம், கேமரா ஓடுதுன்னு வைங்க, அவர் பிரசங்க ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும். எதுக்காக? மனுஷர் இப்போ நடக்குதா இல்லையா? அந்த காலத்தில் மத்தையில் போடுறதோட இந்த காலத்தில் இப்போ மனுஷர் காணும்படி பண்ணுறோமா பண்ணலையா? சில பேர் ஏதாவது ஃபோட்டோ எடுத்து போட்டுன்னு இருப்போம், பாரு நான் இங்கே போய் இந்த பீச்சில் இருக்கிறேன், இங்கே இருக்கிறேன், எல்லாம் பாருங்கள், நான் பாருங்கள் ஹாலிடே வந்திருக்கிறேன். அந்த காலத்தில் சும்மா போயிட்டு வருவாங்க, அதை ஃபோட்டோ எடுத்து அதை ரோலில் இது பண்ணின்னு அதை ஒருத்தன் போய் கழுவான், இருட்டில் வச்சுன்னு அதை கழுவி கொஞ்சம் வெளிச்சம் பட்டால் அதுவும் போயிடும். சரியா? கொஞ்சம் ஜன்னல்களும் எவனா தரண்டான்னு வைங்க, அதுவும் போயிடும். அதெல்லாம் இப்போ கிடையாது. சும்மா ஃபோன்லேயே போட்டுக்கணும். என்ன ஆசை எல்லாருக்கும்? மனுஷர் நாங்கள் யாரும் பார்க்கலையே, என்னப்பா ஃபோன் அடிப்பா, எல்லாருக்கும் அனுப்புப்பா, அதை போட்டிருக்க, அதை போய் பார்க்க சொல்லு, அங்கே இருக்குது பாரு. அந்த இன்னும் அதை போய் எவ்வளோ பேர் மலை ஓரத்துலேருந்து எடுக்கணும், அங்கே தடிக்கு விழுந்து எத்தனை பேர் செத்துருக்குறாங்க பார்த்துருக்கீங்க. ஃபோட்டோ எடுக்க போய் எல்லாம் வியூஸ் கிடைக்கணும்னு மலை ஓரத்தில் அப்படி எக்கி இன்னும் செல்ஃபி எடுக்கிறாங்களாம். அங்கே விழுந்து நான் கூத்து நடந்துன்னு இருக்கேன். மனுஷர் காண வேண்டுறதுக்காக அவன் உயிரே கொடுத்துன்னு இருக்கான். அதுதான் இங்கே சொல்கிறாரா இல்லையா? அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷர் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்தன. மையாகவே இதுதான் அவங்களுக்கு எல்லாம் பார்த்தாங்க, இவர் ஜெபம் பண்ணுறத பார்த்தாங்கன்னு தான் பலன். அது முடிஞ்சு போச்சு. ஏன்னா ஜெபத்துக்கு பதில் வருமா? அது போச்சு. இங்கே உனக்கு என்ன எல்லாரும் பார்க்கணுன்னு தானே பார்த்துட்டாங்கப்பா, நீ ஜெபம் பண்ணதெல்லாம் அவங்க பலனை அடைந்தாயிற்று. அவனுக்கு பதில் ஒன்றும் வரப்போகிறதில்ல, மேலேருந்து ஒன்றும் வரப்போ. நீ இப்போ நோக்கம் எதுக்காக அங்கே பண்ண ஜெபம் எல்லாம் ஒன்று பார்த்துட்டாங்களே, போ, அதோட திருப்தியாக போ. நீயோ ஜெபம் பண்ணும்போது என்ன செய்? கேமராவெல்லாம் எடுக்காத, ஃபோனெல்லாம் அங்கே வச்சுடு. ஃபோனெல்லாம் வச்சுட்டு என்ன செய்? உன் அறை வீட்டிற்குள் உன் கதவை கூட்டி அந்தரங்கத்தில் இருக்கிற உன் பிதாவை நோக்கி அப்பொழுது அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா வெளியரங்கமாய் உனக்கு. அன்றியும் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது அஞ்ஞானிகளைப் போல வீண் வார்த்தைகளை அலப்பாதையுங்கள். அவர்கள் அதிக வசனிப்பினால் தங்கள் ஜெபம் கேட்கப்படும் என்று சும்மா உளறினே இருக்காதீங்க. ஆண்டவருக்கு பைபிள் தெரியாத மாதிரி சில பேர் எல்லாம் பிரசங்கம் பண்ணின்னு இருப்பாங்க. ஆண்டவருக்கு ஒரு கூட்டத்தில் பிரசங்கெல்லாம் பண்ணி முடிச்சிட்டேன். நான் பிரசங்கெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு ஒருத்தர் வந்திருந்தாருன்னு
அப்படியே உட்காந்து பார்த்துன்னு இருந்தார். சரி ஐயா கொஞ்சம் முடிவு ஜெபத்தை பண்ணுங்கன்னு. அவர் அவர் ஜெபத்தில் அவருக்கு பிரசங்கம் பண்ண வாய்ப்பு கிடைக்கல பாருங்கள். ஜெபத்தில் ஆரம்பிச்சிட்டார். ஆண்டவரே ஏசையாவில் நீர் சொல்லியிருக்கிறீர், ஆண்டவரே எரேமியான்னு போயினே இருக்குது. என்னங்க உங்கள் முடிவு ஜெபம் தானே பண்ண பிரசங்கம்லாம் பண்ணி முடிச்சாச்சு. முடிவு ஜெபம் பண்ணுன்னா அது போயின்னு இருக்குது. ஆண்டவருக்கு பிரசங்கம் பண்ணின்னு இருக்கிறார். அப்படிலாம் பண்ணாதீங்க. ஆண்டவருக்கு என்ன செய்யாதீங்க, பிரசங்கம் பண்ணின்னு இருக்காதீங்க. அவருக்கு தெரியும், பைபிளில் ஆண்டவருக்கு தெரியும். அவர்கள் அதிக வசனப்பினால் தங்கள் ஜெபம் கேட்க நினைக்கிறார். அவர்களைப் போல நீங்கள் உங்கள் பிதாவை நோக்கி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கு முன்னமே உங்களுக்கு இன்னது தேவை என்று அவர் நீங்கள் சொல்லியதால் அவருக்கு ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு என்ன தேவைன்னு ஆண்டவருக்கு. எபிரேயர் 11:6 விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது, ஏனென்றால் தேவனிடத்தில் சேருகிறவன் அவர் உண்டு என்றும் அவர் தம்மை தேடுகிறவர்களுக்கு பலன் அளிக்கிறார் என்று விசுவாசம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஜெபம் பண்ணும் பொழுதே ஆண்டவர் எனக்கு பதில் கொடுப்பார்னு விசுவாசம் இருக்கணும். சங்கீதம் 62:8 ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள், அவர் சமூகத்தில் உங்கள் இருதயத்தை ஊற்றிவிடுங்கள். தேவன் நமக்கு அடைக்கலமாக இருக்கிறார். ஏசாயா 38:1-6 நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாக இருந்தான். அப்பொழுது ஆமோத்தின் குமாரனாகிய ஏசாயா எனும் தீர்க்கதரிசி அவரிடத்தில் வந்து, நீங்கள் நல்லாயிடுவீங்க ஐயா, நல்லாயிடுவீங்கய்யா. அப்படியாப்பா, இந்தா நிறையா காணிக்கை எடுத்துன்னு போ அப்படி சொன்னாரா? அவனிடத்தில் வந்தவன், நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவீர் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்றைக்கி எத்தனை பேருக்கு இதை சொல்கிறதுக்கு தைரியம் இருக்குன்னு தெரில. இதை சொல்கிறதுக்கு இது ராஜா வேறு, சாதாரண ஆள். ராஜாவை பார்த்து சொல்கிறார், நீ மறிக்க போகிறீர். இன்றைக்கி எல்லாம் வந்து அவங்கள ஆறுதல் படுத்திக்கல, நல்லா இப்படி கர்த்தர் சொல்கிறார். நல்லா போய் 2 நாள் ஆள் அவுட்டிங்க. இப்படி போய் 2 நாள் ஆள் நல்லா சும்மா வந்து ஜனங்களை என்ன செய்யக்கூடாது. இங்கே வந்து ஆண்டவரே சொல்கிறார், நீ பிழைக்க மாட்ட, நீ மறித்து போவான். அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாய் திரும்பி கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையுமான உத்தவமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்து என்பதை நினைத்தருளும் என்ற விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். மனுஷனை பார்த்து அழுல, யாரை பார்த்து அழுவார்? தேவனை பார்த்து அழுதார். என்ன நடந்தது? அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையானது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி, உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனமாக இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை கண்டேன். இதோ உன் நாட்களோட 15 வருஷம் கட்டுவேன். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரிய ராஜாக்கை தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவு. ஆண்டவரிடத்தில் என்ன செய்யணும்? கண்ணீர் விட்டு ஆண்டவரே நான் ஜெபத்தை கேட்குறார். அப்படி போகிறதுக்குள்ளே திருப்பி அனுப்புகிற, போய் சொல்லு, கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார், உன் கண்ணீரை கண்டார். யாக்கோபு 5:16-18 நீங்கள் சொஸ்தம் அடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கொருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதாக இருக்கும். நீதிமான் ஊக்கமாக ஜெபிக்கும் பொழுதில் என்ன இருக்குது? பலன். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனுஷனாக இருந்தும், நம்ம போல் அவனுக்கும் எவ்வளோ கஷ்டம் இருந்துச்சுங்க, அவனுக்கும் எவ்வளோ பாடுள்ள இருந்தும் மழை பெய்யாதபடிக்கு கருத்தாய் அப்பொழுது 3 வருஷம் ஆரம்ப பூமியில் மழை, மறுபடியும் ஜெபம் பண்ண, அப்பொழுது வானம் மழை பொழிந்தது, பூமி தன் பலனை. ஒரு நீதிமான் ஊக்கமாக ஜெபம் பண்ண எவ்வளோ வானமே அடைக்க முடியுது, வானமே திறக்க முடியுது. அந்த அளவுக்கு நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல். பிலிப்பியர் 4:6-7 நீங்கள் ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாமல் எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு
தெரியப்படுத்துங்கள். எதுவும் கவலைப்பட்டுன்னு இருக்காதீங்க. அதுக்கு பதிலாக என்ன செய்யுங்க? ஒருத்தங்க என்ன சொன்னாங்க, why worry when you can pray அப்படின்னு அர்த்தம். உன்னால் ஜபம் பண்ண முடியல, ஏன் பின்னா கவலைப்படும். சில பேர் அதை மாற்றி வச்சுக்கிறாங்க. why pray when you can worry, உட்காந்து கவலைப்பட்டுன்னு ஏன் ஜபம் பண்ணின்னு இருக்கிற? எது நம்ம செய்யணும்? why worry when you can prayல இருக்கணுமா? why pray when you can worry அந்த கூட்டத்தில் இருக்கணுமா? ஜபிக்கிற கூட்டத்தில் இருக்கணும். ஒன்றுக்கும் என்ன செய்யாதீங்க, கவலைப்படாதீங்க. எல்லாவற்றை குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதல்னாலும் தேவனுக்கு என்ன நடக்கும்? அப்போது எல்லா புத்திக்கு மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களும் உங்கள் சிந்தைகளும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். 5வது பியூரிட்டி, பரிசுத்தம். பரிசுத்தத்தை விதைக்க வேண்டும். கலாத்தியர் 6:7-8 மோசம் போகாதிருங்கள். தேவன் தன்னை பரியாசம் பண்ண மனுஷன் எதை விதைக்கிறானோ அதையே அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். கலாத்தியர் 5:19-20 மாம்சத்தின் கிரியைகள் வெளியரங்கமாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிர ஆராதனை, பில்லி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளை இப்படிப்பட்டவர்களை செய்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று முன்னே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். அதுக்கு பதிலாக என்ன இருக்கணும்? ஆவின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இப்படிப்பட்டவர்களுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றும் இல்லை. நீதிமொழிகள் 22:8 அநியாயத்தை விதைக்கிறவன், அநியாயத்தை விதைத்தா என்ன கிடைக்குங்க? வருத்தத்தை அறுப்பான். அவன் உக்கிரத்தின் எல்லாரும் ஒழியும். சங்கீதம் 34:20 தீமை துன்மார்க்கனை கொல்லும், நீதிமானை பகைக்கிறவர்கள் குற்றவாளியார். சங்கீதம் 7:14-15 இதோ அவன் அக்கிரமத்தை பெற கர்ப்பவேதனை படுகிறான், தீவினையை கர்ப்பந்தரித்து பொய்யை பெறுகிறான், குழியை வெட்டி அதை ஆழமாக்கினான், தான் வெட்டின குழியில் தானே விழுந்தான். அவன் தீவினை அவன் சிரசின் மேல் தரவும், அவன் கொடுமை அவன் உச்சத்தலையின் மேல். ஆகவே தீமை என்ன செய்யக்கூடாது? அது ஏராளமான ஆசீர்வாதத்தை அறுவடை செய்ய வேண்டும் என்றால் விதைக்கும் போது எதை செய்யணும்? நன்மையை தான் விதைக்கணும், பரிசுத்தத்தை. ஆமாம். 6வது ப்ரோக்ளமேஷன், ஆண்டுடைய வசனத்தை விதைக்க வேண்டும். மத்தேயு 13:3-9, 18-20 அவர் அநேக விசேஷங்களை உவமைகளாக அவர்களுக்கு சொன்னார். கேளுங்கள், விதைக்கிறவன் விதைக்க புறப்பட்டான். அவன் விதைக்கையில் சில விதை வழி அருகே பறவைகள் வந்து அதை பட்சத்து, சில விதை அதிக மண்ணில்லாத கற்பாறை இடங்களில் விழுந்தது. மண் ஆழமாக இராததினால் அந்த சீக்கிரமாய் வெயில் ஏறின போதோ தீந்து போய் வேறில்லாமையால் உலர்ந்து போயிற்று. சில விதை முள்ளுள்ள இடங்களில் விழுந்து முள் வளர்ந்து அதை நெருக்கப்பட்டது. சில விதையோ நல்ல நிலத்தில் விழுந்து சிலது 100ஆகவும் சிலது 60ஆகவும் சில 30ஆகவும் பலன். கேட்கிறதுக்கு காது உள்ளவன் கேட்க கடவன். சரியா? எத்தனை மணியில் ஆனாலும் கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா உங்களுக்கு? என்ன பாயிண்ட் சொல்ல வரேன்னு புரியுதா உங்களுக்கு? ஆகையால்
விதைக்கிறவனை பற்றி உமையை கேளு. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டு உணராதிருக்கும் பொழுது, அப்படின்னா என்ன, கேட்டு தான் இருக்கிறாங்க, ஆனால் ஒன்றுமே என்ன சொல்கிறாங்கன்னே ஒன்றும் ஏற மாட்டேங்குது. சில பேர் ஒன்றுமே ஏற மாட்டேங்குது. பள்ளிக்கூடத்தில் பார்த்துருக்குறீங்களா? என்னப்பா இவ்வளோ நேரம் என்ன கற்றுக் கொடுத்துன்னு பார்த்துன்னு இருப்போம். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் உள்ள ஏறல, ஒன்றும் உள்ள ஏறல. அப்போ பள்ளிக்கூடத்தில் ஏறாதவங்க இப்போ ஏறோன்னு நினைக்கிறீங்களா? எனக்கு தெரில, எனக்கு தெரிலங்க. ஒருவன் ராஜ்யத்தின் வசனத்தை கேட்டும் உணராது இருக்கும்பொழுது பொல்லாங்கன் வந்து அவன் இருதயத்தில் விதைக்கப்பட்டதை பறித்து கொள்கிறான். எடுத்துன்னு போயிடுறான் பிசாசு. ஒன்று அவனே வழியருகே விதைக்கப்பட்டவன், கற்பாறை இடங்கள் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்டு உடனே அதை சந்தோஷத்தோடு ஏற்று, நான் ரொம்ப ஆசீர்வாதங்க அப்படின்னு ஞாயிற்றுக்கிழமை அவருக்கு சந்தோஷமாக இருக்கிறார். ஆகிலும் தனக்குள்ளே வேறு இல்லாத நாள் கொஞ்ச காலம், ஒரு புதன்கிழமை வரைக்கும் அந்த இதில் ஓடின்னு இருந்தார். புதன்கிழமை வரைக்கும் ஓடின்னு இருந்தாருங்க. வியாழக்கிழமை என்ன வந்துச்சு? ஆகிலும் தனக்குள்ளே உடனே ஒரு துன்பம் வந்துச்சுன்னு வைங்க, அவ்வளோதான். 3 நாள் எப்படி ஓடி நின்றுச்சு அந்த வசனம், ஞாயிற்றுக்கிழமை வசனம் ஒரு 3 நாள் ஓடி நின்றுச்சு. துன்பம் வந்த உடனே இடறல் அடைவான். முள்ளுள்ள இடங்கள் விதைக்கப்பட்டவன் வசனத்தை கேட்கனாய் இருந்தும், வசனத்தை கேட்குறாரு, ஆனால் இதயத்தில் ஏற்கனவே என்ன இருக்குது? உலக கவலை. அது ஒரு பக்கம். அடுத்த பக்கம் என்ன இருக்குது? ஐஸ்வர்யத்தின் பணம் சம்பாதிக்கணும்ப்பா, ஏந்திரிக்கும் போது எப்படி காசு, இன்னும் இவ்வளோ காசு இருந்தால் நல்லா இருக்குமே, இதை வாங்கினா நல்லா இருக்குமேனு வந்து என்ன மயக்கத்தில் இருக்கிறாங்க அவங்க? ஐஸ்வர்யத்தின் மயக்கத்தில். வசனத்தை என்ன பண்ணுது? இந்த உலக கவலையும் ஐஸ்வர்யத்தின் மயக்கமும் என்ன பண்ணுது? வசனத்தை நெருக்கி போடுகிறதால் அவனும் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்டவனோ வசனத்தை கேட்கிறதும் உணர்வுறமாக இருந்து 100ஆகவும் 60ஆகவும் 30ஆகவும் பலன் தருவான். மத்தேயு 9:36-30. அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பில் இல்லாத ஆடைகளை போய் தோய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களும் இருக்கிறபடி அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ அதனால் அறுப்புக்கு எஜமான் தம்முடைய அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டுகொள்கின்றார். யோவான் 4:34-36. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினுடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனம். அறுப்பு காலம் வருவதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு விதைக்கிறவனும் அறுக்கிறவனுமாக இருவரும் ஒருமித்து சந்தோஷப்படத்தக்கது. அறுக்கிறவன் கூலியை வாங்கி நித்திய ஜீவனுக்காக பலனை சேர்த்து. இந்த நாட்களிலே ஆண்டோடைய வசனத்தை என்ன செய்யணும்? விதைத்து கொண்டே இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்தவனும் மேன்மை பாராட்ட எனக்கு இடம் இல்லை. ஏன்? அது என்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியா இருந்தால் எனக்கு ஐயோ. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் அதை குறித்து மேன்மை பாராட்டுறது ஒன்றுமே, இவ்வளோ பிரசங்கப்படுற ஒன்றும் மேன்மை இது ஒன்றும் பெருமைப்படாத, அது என்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. இந்த நாட்கள் இதை உணரணும். இது நம்மேல் ஆண்டவர் கொடுத்த உத்தரவாதம். சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் நமக்கு என்னவாம்? 2 தீமோத்தேயு 4:2. சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையாய் திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. நல்லா கவனிச்சிங்க. டைம் ஆனாலும் டைம் ஆகலைனாலும் சரியா? அதுதானே சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் பிரசங்கம் பண்ணுன்றார். இப்போ எனக்கு அது சொன்ன மாதிரி இருக்குது. பண்ணினே இருப்பா, நீ இன்னும் கவலைப்படாத. சமயம் வாய்த்தாலும்
வாய்க்காவிட்டாலும் அதை பற்றியே நீ கவலைப்படாத, நீ பிரசங்கம் பண்ணு அப்படின்னு எனக்கு ஒரு உற்சாகம் வர மாதிரி இருக்குது இந்த வசனத்தை பார்த்தா. பிரசங்கம் பண்ணு. எல்லா நீடிய சாந்தம் பாருங்கள். நீடிய சாந்தம் எப்போ தேவை? சின்ன சுருக்கமான பிரசங்கத்துக்கு நீடிய சாந்தம் தேவையா? சுருக்கமான பிரசங்கத்துக்கு நீடிய சாந்தம் தேவையா? ஓகே. எத்தனை பேருக்கு இன்றைக்கி வசனம் கிரியை செய்யுது? இந்த வசனம் இது வீட்டில் மாட்டிக்கணும். எல்லா நீடிய சாந்தத்தோடும் உபதேசத்தோடும் கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். அதெல்லாம் என்னென்ன செய்யணும்னு பாருங்க. உபதேசத்தோடும் வெறும் உபதேசம் பண்ணின்னு இருக்காது, உபதேசத்தோடு கூட கொஞ்சம் சேருன்றார். கண்டனம் பண்ணி கடிந்து கொண்டு புத்தி சொல். சரியா? வசனத்தை ஞாபகம் வச்சு. ரொம்ப முக்கியமான வசனம் அது. ரொம்ப ரொம்ப முக்கியமான வசனம் அது. மார்க் 16:15. பின்பு அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் உலகமெங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கள். விசுவாசம் உள்ளவர்களாகி ஞானஸ்தானம் பெற்றவன் ரட்சிக்கப்படும், விசுவாசியாதவனோ ஆக்கினை. எல்லாருக்கும் என்ன செய்யுங்க? சுவிசேஷத்தை அறிவிங்க. உலகமெங்கும் போய் அறிவிக்க வேண்டும். 7வது பீஸ், சமாதானம். சமாதானத்தை எத்தனை பேருக்கு உங்கள் வாழ்க்கையில் குடும்பத்தில் சமாதானம் இருக்கணும்னு ஆசை இருக்குது? ஆகவே சமாதானத்தை பெறுவதற்கு சமாதானத்துக்குரிய விதைகளை என்ன செய்யணும்? விதைக்கணும். எல்லாம் சண்டை முட்டினே இருந்தால் எப்படி சமாதானம்? மத்தேயு 5:9. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியம், அவள் தேவனுடைய புத்திரர் என்னப்படும். ரோமர் 12:17. ஒருவனுக்கும் தீமைக்கு தீமை செய்யாதிருங்கள், எல்லா மனுஷருக்கு முன்பாக யோக்கியமானவர்களை செய்யணும். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடு இருக்கிறோமா? கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லாரோடையும் சண்டை போடுங்க. பாருங்கள், என்ன இனி யாரும் வரலையா சண்டை போடுறதுக்கு? இவனை பார்த்தா இவங்ககிட்ட போய் சண்டை போடலாமா? என்ன செய்யாதீங்க. அப்படிலாம் முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க? பிரியமானவர்களே, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் சரி என்று கர்த்தர் சொல்கிறார் என்று எழுதியிருக்கிறபடியா நீங்கள் பழி வாங்காமல் கோபராக்கி இடங்கள். ரோமர் 14:19. ஆனபடினால் சமாதானத்து அடுத்தவைகளையும் அந்யோன்ய பக்தி விருத்து கொண்டானவைகளையும் நாடக்கடவும். எபிரியர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தமுள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை அறிப்பதில்லை. 1 பேதுரு 3:1-12. அந்தபடி மனைவிகளே, உங்கள் சொந்த புருஷருக்கு கீழ்ப்படிந்திருங்கள். அப்பொழுது அவர்கள் யாராவது திருவசனத்துக்கு கீழ்ப்படியாதவர்களாய் இருந்தால் பயபக்தியோடு கூடிய உங்கள் கற்புள்ள நடக்கை அவர்கள் பார்த்து போதனையின்றி மனைவிகளின் நடக்கையினாலே ஆதாயப்படுத்தி கொள்ளப்படுவார்கள். சரியா? போதனையின்றி பேசினே இருக்கக்கூடாது. போதனையின்றின்னா வாழ்க்கையை பார்த்து அவங்க என்ன செய்வாங்க? மாறுவாங்க. மயிரை பின்னி பொன்னான் ஆபரங்களை அணிந்து உயர்ந்த வஸ்திரங்களை உடுத்தி கொள்வது ஆகிய புறமான அலங்கரிப்பு உங்களுக்கு அலங்காரமாக இல்லாமல் அழியாத அலங்கரிப்பாக இருக்கிற சாந்தமும் அமைதலுள்ள ஆவியாகிய இருதயத்தில் மறைந்திருக்கிற குணமே உங்களுக்கு அலங்காரமாய் இருக்க, அதுவே தேவனுடைய பரிவில் ஏற பற்று. எத்தனை பேருக்கு இந்த அலங்காரம் இருக்குது? இந்த வசனம் என்ன? இந்த அலங்காரம் எனக்கு இருக்குதுங்க. அதுதான் தேவனுடைய பார்வையில் எப்படி இருக்கான்? இப்படியே பூர்வத்தில் தேவனிடத்தில் நம்பிக்கையாக இருந்த பரிசுத்த ஸ்திரீகளும் தங்களை புருஷர்களை கீழ்ப்படிந்து தங்களை அலங்கரித்தார்கள். ஆகிய கீழ்ப்படுகிறதே ஒரு அலங்காரம். கீழ்ப்படுகிறதே அலங்காரம். அப்படின்னா கீழ்ப்படியாமல் இருக்கிறது அதை என்னான்னு சொல்லணும். இது அலங்காரம்னா
கீழ்ப்படியது அலங்காரம்னா கீழ்ப்படியாமல் இருக்கிறத என்னன்னு சொல்லணும். நான் சொல்லப்போ எனக்கே அந்த ஓம்பம். அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தாள். இதை யாருன்னா சொல்கிறாங்களோ அதுவும் எனக்கு தெரில. ஆண்டவனே ஒருத்தர் சில பேர் கோவத்தில் சொல்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா அலறச்சுன்னு ஓடுவீங்க. நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தவர்களாய் அவளுக்கு பிள்ளைகளாய். அந்தபடியே புருஷர்களே சரியா இவ்வளோ நேரம் சந்தோஷமாக கேட்டுன்னு இருந்தாங்க சில பேர். இப்போ உங்களுக்கும் வருதுங்க. மனைவியானவள் பலவீன பாண்டமாக இருக்கிறபடினால் உங்கள் ஜெபங்களுக்கு தடை வராதபடிக்கு நீங்கள் விவேகத்தோடு அவர்களுடைய கூட வாழ்ந்து உங்களுடனே கூட அவர்களும் நித்திய ஜீவன் ஆகிய கிருபையை சொந்திக் கொள்ளுகளானபடியால் அவளுக்கு செலுத்த வேண்டிய கனத்தை செலுத்துங்கள். சரியா? மனைவியை கனம் பண்ணாமல் மரியாதை இல்லாமல் எதாவது பண்ணிங்கன்னு வைங்க, உங்கள் ஜெபம் கேட்கப்படுமா? சரியா? நாங்கள் ஜெபமே கேட்கப்படலைன்னா இந்த வசனம் செக் பண்ணி பாருங்கள். ஏன் எங்கள் தடை எங்கேயும் இல்லை. யாரோ பில்லி சுண்ணியம் வச்சுருக்கிறாங்க. ஜெபமே ஒரு பில்லி சுண்ணியம் அங்கே இல்லைங்க. ஒரு பில்லி செய்வினையும் கிடையாது, பில்லி சுண்ணியமும் கிடையாது. ஏங்க ஜெபத்துக்கு பதில் வர மாட்டேந்தீங்க? வீட்டில் கொடுக்க வேண்டிய கனத்தை என்ன செய்யலை, கொடுக்கலை. வாய்க்கு வந்த மாதிரி பேசி பார்த்தாலே அப்படியே எரிஞ்சு விழுந்தீங்கன்னு வைங்க, அதுக்கு போட்டு 40 நாள் உபாசம் எடுத்தால் கூட அங்கே ஒன்றும் பதில் வராது. தடை இங்கே வீட்டிலே இருக்குது. தடை எங்கே இருக்குது? வீட்டிலே இருக்குது. இன்னும் ஒரு அமைதி பாருங்கள் இந்த பாயிண்ட் சொல்லும்போது. மேலும் நீங்கள் எல்லாரும் ஒருமைப்பட்டவர்களாகவும் இரக்கம் உள்ளவர்களாகவும் சகோதர ஸ்நேகம் உள்ளவர்கள் மனதுருக்கம் உள்ளவர்களாகவும் இணக்கம் உள்ளவர்களாய் இருந்து தீமைக்கு தீமை உதாசீனத்துக்கு உதாரணரிக்க அதற்கு பதிலாக நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி. நீங்கள் எத்தனை பேருக்கு ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளணும்? நீங்கள் ஆசீர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ளும்படி அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று அறிந்து ஆசீர்வதி. நீ ஆசீர்வாதத்துக்காக அழைக்கப்பட்டிருக்க. அதை உணர்ந்து ஆண்டவர் எனக்கு ஆசீர்வாதம் வச்சுருக்கிறாருங்க, எனக்கு ஆசீர்வாதம் அறுவடையாக வரப்போகுது, இதை உணர்ந்து என்ன செய்யணுமா? தீமை செய்கிறவங்கள என்ன செய்யுங்க? ஆசீர்வதியுங்கள். அது எப்பயுமே நினச்சிக்கணும். ஆசீர்வாதத்துக்கு என்று அழைக்கப்பட்டிருக்கவங்க. அதுக்கு எல்லாத்தோட நான் என்ன தீமைக்கு தீமை இதெல்லாம் நான் செஞ்சுன்னு இருக்கக்கூடாது. ஏன்னா எனக்கு என்ன வேணும்? ஆசீர்வாதம். அதை சுதந்திரிக்கணும். ஜீவனை விரும்பி அந்த ஆசை இருக்குதா? நல்லா வாழணும்னு ஆசை இருக்குதாங்க? ஜீவனை நல்ல நாட்களை காண வேண்டும் என்று இருக்கிறவன் நல்ல காலம் பிறக்கணுங்க. நல்ல காலம் பிறக்கணும்னு வந்திருக்கிறீங்களா? நல்ல நாட்களை காண வேண்டும் என்று என்ன செய்யணும்? பொல்லாப்புக்கு தன் நாவையும் கபடத்துக்கு தன் உடதைகளும் வளர்த்துக்கு. ஏதாவது வாய்க்கு வந்த மாதிரி பேசினே இருக்கிறாங்க. பொல்லாப்பு தீமை என்ன செய்யக்கூடாது? தந்திரமாக கபட வாயிலிருந்து வார்த்தை வரக்கூடாது. பொல்லாப்பை விட்டு நீங்கி நன்மை செய்து சமாதானத்தை தேடி அதை பின்தொடரக்கூடாது. பின்னால் போ. எங்குங்க என்ன பண்ணால் சமாதானம் வரும்? சமாதானத்தை என்ன செய்? தேடிப்போ. கர்த்தருடைய கண்கள் நீதிமான்கள் மேல், அவருடைய செவிகள் அவர்கள் வேண்டுதலுக்கு கவனமாக. தீமை செய்கிறோ கர்த்தருடைய முகம் விரோதமாக இருக்கு. சங்கீதம் 34:14. தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். நீதிமொழிகள் 12:20. தீங்கை பிணைக்கிறவர்கள் இருதயத்தில் இருக்கு கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது என்ன? கபடம். சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். நீதிமொழிகள் 6:14. அவன் இருதயத்தில் தெரியாவரம் உண்டு, இடைவிடாமல் பொல்லாப்பை இணைந்து வழக்குகளை உண்டு பண்ணுகிறான். நீதிமொழிகள் 6:19. அபத்தம் பேசும் பொய் சாட்சி சகோதரருக்குள்ளே விரோதத்தை ஒன்று பண்ணுதல்.
ஆகியவைகளே. இந்த மாதிரி இருக்கிறாங்களா? குடும்பத்தை பிரிச்சுன்னு இருக்கிற ஆளுங்க இருக்கிறாங்களா? சகோதரருக்குள்ளே பிரிவினை உண்டாக்குற ஆளுங்க உலகத்தில் இருக்கிறாங்களா இல்லையா? நீதிமொழிகள் 16:28. மாறுபாடு உள்ளவன் சண்டையை கிளப்பி விடுகிறான், கோல் சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் இருக்கிறாங்களாங்க. பிராணஸ்னே உயிரோட நேசித்து அந்த மாதிரி சிநேகிதன் அவங்கள கூட போய் என்ன செய்கிறாங்களாம்? கோல் சொல்கிறவன். வாப்பா வாப்பான்னு கூப்பிடாதீங்க. ஒருத்தன் கோல் சொல்கிறவன் தெரிஞ்சால் வாங்க 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 இன்றைக்கி தான் நல்ல சாப்பாடு பண்ணிட்டு வந்து உட்காந்து சாப்பிட்டு போங்க. அவன் வந்து 2 நிமிஷத்தில் நல்லா சாப்பிட்டு உங்கள் குடும்பத்தை 10 துண்டு ஆக்கி விட்டு போயினே இருப்பான். இருக்கிறாங்களா இல்லையா? உலகத்தில் இந்த மாதிரி அறிவாளிங்க இருக்கிறாங்களா இல்லையாங்க? இவங்களெல்லாம் உள்ள சேர்க்காதீங்க. ஆசீர்வாதம் வேணும்னா சமாதானத்துக்குரிய காரியங்களை என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். ஆகவே abundant harvest of blessing, அபரிவிதமான ஆசீர்வாதங்களின் அறுவடை. முதலாவது ப்ராமிஸ், ஆண்டோடைய வாக்குத்தத்தத்தை விசுவாசிங்க. விதைத்தா பூமி இருக்கிற வரைக்கும் விதைத்தா என்ன வரும்? அறுவடை வரும். நீங்கள் செய்கிற எல்லா நன்மைக்கும் பதில் அறுவடை என்ன செய்யும்? வரும். சோர்ந்து போகாதீங்க. இரண்டாவது பேஷன்ஸ், பொறுமையாக இருந்து எல்லா ஆசீர்வாதத்தை என்ன செய்யணும்? பொறுமை இழக்கக்கூடாது. பொறுமையாக இருந்து எல்லா வாக்குத்தத்தத்தையும். மூன்றாவது ப்ராஸ்பரிட்டி, செழிப்பு. கொடுக்கும் பொழுது அமுக்கி குமிக்கி உங்களுக்கு கிடைக்கும். வாரி இறைக்கிறவங்கள் விருத்தி அடைவார்கள். நான்காவது ப்ரேயர், ஜெபம். கண்ணீரோடு விதைக்கும் கம்பீரத்தோடு. மனுஷர் காணும்படி ஜெபம். கதவை பூட்டி ஆண்டவருக்கு அந்தரங்கத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணி வெளியரங்கமாக கர்த்தர் என்ன செய்வார்? பதில் தருவார். மனுஷனை பார்த்து அழுது பிரயோஜனம் இல்லை. யாருடைய சமூகத்தில் அழுங்க. ஐந்தாவது பியூரிட்டி, பரிசுத்தம். மாம்சத்துக்கு விதைத்தா அழிவதா அறுப்போம். ஆவிக்கு விதைத்தால் தான் நமக்கு நன்மை அறுவடை. தீமையை விதைத்தால் தீமை தான் வரும். ஆகவே நாம் விதைக்கும் போது நீதியும் நன்மையும் பரிசுத்தத்தையும் என்ன செய்யணும்? விதைக்க வேண்டும். ஆறாவது ப்ராக்ளமேஷன், எல்லாருக்கும் ஆண்டுடைய வசனத்தை என்ன செய்யணும்? அதுக்கு நான் பிரசங்கிக்கிறேன் என்று பெருமை பாராட்ட ஒன்றும் இல்லைங்க, அது என்னுடைய கடமை. சுவிசேஷத்தை பிரசங்கியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ ஐயோ. இது நமக்கு ஆண்டவர் கொடுத்த உத்தரவாதம். அது உலகமெங்கும் எல்லாருக்கும் என்ன செய்யணும்? ஆண்டவரை அறிவிக்க வேண்டும். ஏழாவது பீஸ், சமாதானம். சமாதானத்துக்கு என்ன செய்யுங்க? விதைங்க. சமாதானம் பண்ணுங்கள் பாக்கியவான்கள். தேவனுடைய புத்தர் தேடுங்க, பின்னால் ஓடுங்க. கூடுமானவரை என்ன செய்யுங்க? எல்லாரோட சமாதானமாக இருங்கள். சமாதானத்துக்கு விதைக்கும் பொழுது சமாதானம் அறுவடையாய் வரும். ஆகவே இந்த நாட்களிலே அப்படிப்பட்டவர்களாக இருக்க கர்த்தர் நம்ம ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவாராக. எத்தனை பேருக்கு திரளான ஆசீர்வாதம் அறுவடையாக வரணும்னு வாஞ்சிக்கிறோம்? இந்த நாளிலே நாம் தியானித்த எல்லா வசனங்களையும் மனதிலே வைத்து, ஆண்டவரே இந்த வசனங்களின்படி என் வாழ்க்கையிலே நான் ஜீவித்து எல்லா ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படி எனக்கு கிருபை தாரும் என்று இந்த நாளை அதை சுதந்தரிப்போம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, இந்த நாளிலே நம்முடைய பிள்ளைகளாய் கூடி உம்மை ஆராதித்து உம்மை தொழுது கொண்டு நம்முடைய சத்தத்தை கேட்கும்படி அந்த கிருபைக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிற தேவன். 2-3 பேர் என் நாமத்தில் கூடியிருக்கும் பொழுது அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் வாக்கு கொடுத்தது. எங்களோடு இருந்து எங்களோடு இடைப்பட்ட தயவுக்காக நம்முடைய பிரசன்னத்துக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதியும். இந்த நாளிலே நம்முடைய வாக்கு தத்துவங்களை விசுவாசிக்கும்படி பூமி இருக்கும் வரை விதைப்பதும் அறுவடையும் ஒழிந்து போவதில்லை என்று நீ வாக்கு கொடுத்திருக்கிறீர். இந்த நாட்களில் நம்முடைய பிள்ளைகளாக விதைக்கிற ஒவ்வொரு நன்மையான காரியங்களுக்கு செய்கிற ஒவ்வொரு கிரியைக்கும் ஏற்ற பலனை இந்த நாட்களில் நீர் கட்டளிட வீர் என்ற முழு விசுவாசத்தோடு, சோர்ந்து போகாமல் தளர்ந்து போகாமல் பொறுமையாக இருந்து ஏற்ற நேரத்தில் அறுப்போம் என்ற முழு நம்பிக்கையோடு எப்பொழுதும்
நன்மை செய்யும்படி, நன்மை செய்வதில் சோர்ந்து போகாதபடி இந்த நாட்களிலே எங்களுக்கு நீர் கிருபை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். அந்த நாட்களிலே ஆண்டவரே கொடுங்கள், அம்மிக்கு குலுக்கி சரிந்து விழும்படி மடியிலே போடுவார்கள் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர். காணிக்கைகளையும் தசமம் பாகளையும் ஆலயத்துக்கு கொண்டு வாருங்கள். வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் ஆசீர்வாதத்தை உங்கள் மேல் மழையைப் போல ஊற்றுவேன் என்று வாக்கு கொடுத்த தேவன் நாளில் அதை சுதந்திரிக்கும்படி செய்வீராக. கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடு மறைமுகமாக அந்தரங்கத்திலே தேவனை நோக்கி ஜெபிக்கும் பொழுது வெளியரங்கமாய் நீர் பதில் கொடுக்கிற தேவன். இந்த நாட்களில் மாம்சத்துக்கு விதைக்காதபடி மோசம் போகாதீர்கள். தேவன் தன்னை பரியாசம் பண்ணும் மாம்சத்துக்கு மாம்சத்தினால் அழிவை பரிசுத்தத்தை விதைக்கும்படி, நீதியை விதைக்கும்படி, நன்மையை விதைக்கும்படி நாட்களை கிருபை தருவீராக. நம்முடைய வசனத்தை விதைக்கும்படி உலகம் எங்கும் சுவிசேஷத்தை அறிவிங்கள். சுவிசேஷத்தை அறிவிப்பதனால் நான் மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை, அது என்மேல் விழுந்த கடமை. சுவிசேஷத்தை அறிவிக்காமல் இருந்தால் எனக்கு ஐயோ. அந்த உத்தரவாதத்தை உணரும்படி இந்த நாட்களிலே எங்களுக்கு கிருபை தரும். சமாதானத்துக்கு ஏற்ற காரியங்களை விதையுங்கள். கூடுமானால் உங்களால் முடிந்த மட்டும் எல்லாரோடு சமாதானமாக இருங்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியம், கர்த்தருடைய பிள்ளைகள் எனப்படுவார்கள். நாளில் அப்படிப்பட்டவர்களாக ஒருவரும் காணப்பட இருக்கிற பேத்தார். நாளில் வந்த ஒருவரையும் ஆசீர்வதியும். நம்முடைய இரத்த கோட்டைகளை மறைத்து கொள்ளும். எல்லா தீமைக்கு பொல்லாப்புக்கு விலக்கி காத்தும். நல்ல சுகம்பலம் தாரும். எதிர்பார்க்கிற எல்லா ஆசீர்வாதங்கள் தடைகளை உடைத்து பெற்றுக்கொள்ளும்படி செய்கிறார். நம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எல்லா துதிக நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் பிதாவே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவர் அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. என் ஆத்மாவே கர்த்தரை, என் முழு உலகமே அவருடைய பரிசுத்த நாமத்தை, என் ஆத்மாவே கர்த்தரை, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாராக. நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா. வருத்தமின்றி வறட்சி காலத்தில் தப்பாமல் கனி தருவா. கர்த்தர் என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவா. வருத்தமின்றி வறட்சி காலத்தில் தப்பாமல் கனி தருவா. தேவன் தங்கிடும் உயர்ந்த ஸ்தானம் என்றும் விரும்பி சேர்வாய். தேவன் தங்கிடும் உயர்ந்த ஸ்தானம் என்றும் விரும்பி சேர்வாய். நிலைத்திருந்தே கனி தந்திட உணர்வின் ஜீவியம் அவசியமே. நிலைத்திருந்தே கனி தந்திட உணர்வின் ஜீவியம் அவசியமே. கர்த்தர் என்றும் நம்பிக்கையாக கொண்டவனெவனோ பாக்கியவான். வருத்தமின்றி வறட்சி காலத்தில் தப்பாமல் கனி தருவான். நற்குல கனியாய் மாறிட உன்னை நாட்டிய இயேசுவை காண்பாய். நற்குல
நற்குல கனியாய் மாறிட உன்னை நாட்டிய இயேசுவை காண்பாய். உந்த நிச்சயை நிறைவேற்றாமல் உணர்ந்து ஜீவியம் செய்திடுவார். உந்த நிச்சயை நிறைவேற்றாமல் உணர்ந்து ஜீவியம் செய்திடுவார். கர்த்தரை என்றும்